இப்ப எதுக்கடி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. ஆதி உன்னோட தம்பியா? ஆமா. தாரா உன்னோட முறை பொண்ணு அப்படிதானே? ஆமா. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையே. இங்க பாரு, திமிரு பேச்சு பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏன்டி கோவப்படுற? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள முக்கியமா இருக்க வேண்டிய ஒண்ணே உண்மையா இருக்கிறதா. நீ இன்னை வரை என்கிட்ட உண்மையா இருந்திருக்கியா? இல்ல. ஆதி தாராவை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு உனக்கு முன்னபடியே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இங்க பாருமா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, உன்கிட்ட சொல்றதுக்கான கரெக்டான டைம் வரல. ஓஹோ. என்ன பேபி, நீக்கு அழகா இருக்க, அதுவும் சாரிலாம் கட்டிட்டு சூப்பரா இருக்க. பக்கத்துல வந்தேன்னு நினைச்சுக்கோங்க, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் பேபி, பக்கத்துல இருந்தா உன்னால என்கிட்ட கோவப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு தூரமா போய் நிக்கியோ? பேசாம போயிடுடா, என்கிட்ட வாயே கொடுக்காத சொல்லிட்டேன். தாரா அந்த விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சு நீ கஷ்டப்படுத்த வச்சிருக்க. அவன் தம்பி பண்ண எல்லா ஃப்ராட் வழியும் உனக்கு தெரிஞ்சிருக்கல. முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சரி, உன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? தாரா கிட்ட போய் சொல்லியிருப்பேன். தாராக்கு தெரிஞ்சா அவ என்ன பண்ணிருப்பா? நம்ம சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பியிருப்பாளா? கண்டிப்பா நம்பியிருப்பா. அப்படின்னு நீ தான் நினைக்க, அவன்லாம் நம்பியிருக்க மாட்டா. அவ கண்ணு அப்படி காதல் மறைச்சு வச்சிருந்துச்சு. சரி, ஆனா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும். எங்க அம்மா அப்பா இல்ல, இருந்தாலும் உன்னைய நம்பி தானே நான் இருக்கேன். உன்னைய பத்தி உண்மை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அந்த ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு ரீசன் இதான். நான் உன் தம்பிங்கிற காரணத்தால. சொல்லப்போனா அது உன்னோட ஆபீஸும். அது என்னோட ஆஃபீஸ்லாம் கிடையாதுடி. அது ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வர பார்த்துட்டு இருக்கிறது அவன் மட்டும்தான். இங்கே பாரு, எங்கள் அம்மாட்ட போய் உன்னைய லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அவங்க பண்ணி வைக்கல. சரி, அதை பற்றி நான் எதுக்கு சொல்லிட்டு சொல்லு. எனக்கு தெரியல, எனக்கு படசெல்லாம் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறீங்களா நீங்களும்? நீயே சொல்லு. என்னை பார்த்தா உனக்கு ஏமாத்துற பையன் மாதிரி இருக்கா? இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கல்ல. இல்ல. அப்புறம் என்னடி? பயமா இருக்கு. இப்போ என்ன, உனக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியணும் அதானே? ஆமா. தெரிஞ்சதுக்கப்புறம் நீ விட்டுட்டு போயிட மாட்டியே? போக மாட்டேன். நீயும் நானும் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணோம். நான் சீனியர், நீ என்னோட ஜூனியர். நீ தான் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ண. உங்கள் வீட்டுக்கு நீ ஒரே ஒரு பிள்ளை தான். உனக்கு அப்பா அம்மா மட்டும்தான். உங்கள் அப்பா வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அப்பத்துலேருந்து நீ, தாரா, சௌமியா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 2 பேரும் என்னை அண்ணன் அண்ணேன்னு கூப்பிட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக நீ லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா எல்லாம் செட் ஆகாதுப்பா, உனக்கு நான் பணக்கார பொண்ணாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுதான் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னை காலேஜ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லி வெளியில் வந்துட்டேன். அந்த டைமில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஆதி மட்டும்தான். எனக்காண்டி வீட்டிலலாம் பேசினேன். அப்படி இருந்து எங்கள் அம்மா ஒத்துக்கல. அதனால தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்போ என்னோட அப்பா அம்மா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது யாரு? என்னோட அம்மா தான். அன்னைக்கு வச்ச ட்ராப்பும் உனக்கு தான். ஆனால் அதில் தேவலமாக மாட்டிட்டாங்க உன்னோட அப்பா அம்மா. தயவு செய்து அழாதடி. நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்னோட அப்பா அம்மாவை நானே கொண்டிருக்கேன். நான் அந்த லவ் பண்ணாம இருந்தா என்னோட அம்மா அப்பா எல்லாரும் நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம்ல. இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி பேபி. சி, அங்கே நில்லு. பேபியா பேபி? உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இருக்காதோ? ஒருத்தன் என்னன்னா என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திருக்கா, உங்க அம்மா காரி என்னன்னா எங்க அப்பா அம்மாவை கொண்டிருக்கா, நீ ஏமாத்திட்டு என் கூட இருந்துட்டு இருந்திருக்க. அப்படிலாம் இல்லடி. உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லை. இங்க பாரு, உங்க அம்மாவை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். நீ சொல்றத தயவு செய்து கேளு மோனி. எங்க அம்மாவுக்கு நம்ம இங்க இருக்கிறோன்னே தெரியாது மோனி. நீ எங்க அம்மா கண்ணிலலாம் படாத. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னையால தாங்கிக்கவே முடியாதுடி. அந்த ஆக்சிடென்ட்லயே நான் செத்து போயிருக்கணும். எங்க அப்பா அம்மா வச்சு உயிரோட இருந்திருப்பாங்க. இப்படிலாம் பேசாதடி ப்ளீஸ். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. மோனி ப்ளீஸ் நில்லுடி. மோனி தயவு செஞ்சு என் பின்னாடி வராது. அப்படி இனிமேல் நீ என் மூஞ்சில வந்து முழிச்சிட்டு இருந்தானா நானே கார் லாரின்னு எல்லையாச்சும் போய் விழுந்து செத்துருவேன். Show me
மோனி இதுக்காண்டி தான் உன்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்தேன். சொன்னால் நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு தெரியும். இதில் என்னோட தப்பு என்னடி இருக்குது சொல்லு. எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் கஷ்டப்படுறேன். எங்கள் அம்மா அப்படி ஒரு தப்பு பண்ணதால தானே இன்னை வரை எங்கள் அம்மாவே வேண்டான்னு நான் தள்ளி இருக்கேன்டி. அதுவும் உனக்காக தானடி. என்னை புரிஞ்சுக்காம போறியடி. நீயும் சண்டை போட்டு வந்துட்டியா? அப்போ இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் உண்மை தெரியும், நான் மட்டும் தான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். இல்லை எது நல்லது எது தப்புன்னு எங்களுக்கு தெரியாதா? இதுவே ஒரு தப்பான விஷயமா இருந்துச்சுன்னா நான் உனக்கு கொடுத்துருப்பேன். அந்த விஷயத்த என் மவளை நானே வச்சு கூட இருந்து பார்த்துருக்க மாட்டேன். அவன் நல்ல பையன் இங்கே போய் தானே என் மவளை நம்பி நான் அங்கே விட்டுருக்கேன். என்னோட அம்மா அப்பாவை நானே கொன்னுட்டேன்ப்பா. லூஸ் மாதிரி பேசாதடி. இல்லை வாயே திறக்கக்கூடாது சரியா? என்கிட்ட வந்து எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க. ஆமாம் என்னதான் இருந்தாலும் உன் மர பையன் தானே, நீ உன் மர பையனுக்கு தானே சப்போர்ட்லாம் பண்ணுவேன். அவங்களாம் முறை பையங்கிறதே இவளுக்கு இப்போதானமா தெரியும். அது வர அண்ணே நினச்சிதான் அவள் பேசிட்டு இருந்தா. இப்போவும் எனக்கு அண்ணன் தான். அண்ணன் மேலே முழு நம்பிக்கை இருக்க போய் தான் உன்னை அண்ணன் கூட விட்டு வச்சிருந்தோம். இல்லைன்னா நாங்களாம் விட்டுருப்போமா சொல்லு? உன்னை எங்க கூடயே வச்சு பார்க்க தெரியாதா எங்களுக்கு? இங்கே பாருமா, நீயும் அவனும் லவ் பண்ண உங்கள் அம்மா கறிக்கு பிடிக்கல. உங்கள் அப்பா அம்மாவை அப்படி பண்ணிட்டா. அதுக்காண்டி அவன் அவங்க அம்மா ஒன்றும் சும்மா விடலை தெரியுமா? அவங்க அம்மாட்ட சண்டை போட்டான், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். அவங்க அம்மா ஒரு நாள் ஃபுல்லு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதி வந்து வெளியில் எடுத்தான். உனக்காண்டி என்னனாலும் பண்ணக்கூடிய பையமாவே. உன்ட உண்மை சொல்லாமல் இருந்ததே உனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, பழசுலாம் மறந்துருச்சு. இப்போ உண்மையை சொல்லி உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் உண்மையை சொல்லாமல் இருந்தான். நீ கேட்டப்போ கூட அவன் உண்மையை சொல்லாத ரீசன் டாக்டர்கிட்ட நல்லா கேட்டுக்கலாம். இவட்ட இனிமேல் சொன்னால் எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாதுல்ல உன் உடம்புக்கு. அதனால தான் அவன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தான். அப்படிப்பட்ட எங்க அண்ணாட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க. நான் இல்லாமல் உங்கள் நொன்னே வந்துட்டாரு உனக்கு. இப்போவும் பாரு வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருப்பான். இப்போ நீ இங்கே இருக்க அங்கே போய் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான். வெளியில் போய் அவங்க அம்மாவால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். ஆதி கம்பெனிக்கு உன்னை ஃபஸ்ட்டு விடாத ரீசனே அதுதான். அவங்க அம்மா கண்ணில் நீ பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அதுவும் இல்லாமல் ஆதிக்கு நீ தான் அவங்க அண்ணின்ட்டு முதல்ல தெரியும். அதனால தான் ஆதியும் அவங்க அம்மா கிட்டேருந்து உன்னை மறைச்சு வச்சுட்டு இருந்தான். நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்க முடியலப்பா. நான் ஒரு வேளை லவ் பண்ணாமல் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. அவங்கள நான் கொண்டுட்டேங்கிற கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குப்பா. உங்கள் அப்பா அம்மா இப்போ நீ நினச்சி ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இப்படி ஒரு பையன் கிடச்சிருப்பானா சொல்லு? உங்கள் அப்பா இருந்தால் நீ ஒரு டிகிரி தான் படிக்க வச்சுருக்க முடியும். 2 டிகிரி படிக்க வச்சு இப்போ நீ நல்ல வேலைக்கு போய் உனக்கு தேவையானது எல்லாமே நீ கேட்குறதுக்கு முன்னுக்கிட்டே உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமலாமா? எனக்கு பழசுலாம் ஞாபகம் வராது. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கூட இந்த மெமரிஸ் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையப்பா. அதெல்லாம் யோசிக்காதம்மா. அதெல்லாம் யோசிச்சு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதடி. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு போ. ஏப்பா உங்க கூட இப்படி கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா? கண்டிப்பாமா. முகம் காட்டி வானவில் நிறம் காட்டி சின்ன சின்ன